வணக்கம். நானும் கிளறி சஞ்சுக்குள்ளே போட்டலாம். நம்மளும் காட்டுக்கு வந்தாச்சுங்க. இதை ஓட்டிகிட்டு இருக்குள்ளே உள்ள ஒரு பாம்பு இது இப்படின்னு வருது, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. அப்புறமேட்டுக்கு நம்மளும் அதை ஓட்டி முடிச்சுட்டு கிளம்பியாச்சுக்கு. அது 1 மணி நேரம் ஓட்டிச்சு. அப்புறம் ரொட்டேட் ரோட்டா அனுப்பி விட்டார். இது வந்து ஆல்ரெடி குயிக்கில் போட்டி தாங்க இருந்துச்சு. அண்ணன் வந்து ஓட்டியிருப்போம் போல இருக்குது, மஞ்சக்காடு போல இருக்குது. எப்போ ஓட்டினதுக்குள்ளும் தெரியாமல் இது வந்து நடுவில் மட்டும் இந்த 2 இல்லைங்க, முன்னாடி தீவனப்பில் அதில் தான் விட்டு ஏற்றிட்டு வந்தேன். இந்தாண்டா சோளக்காடு. சோளக்காடு பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் குருவி விளையாண்டுருக்குது தின்னு. அறக்கிறது முழுக்கறதுன்னு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா எப்படி தின்னு வச்சுருக்குதுன்னு ஓரத்தில். இந்தாண்ட வரப்பில் நல்லா டோசேஜ் கொடுத்து களைக்கொல்லியை ஊற்றி அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. சோளம் சேர்ந்து ஓரத்தில் காஞ்சி போயிருக்கு. உள்ளே நல்லா தான் இருக்குது, ஓரத்தில் மட்டும் அப்படி இருக்குது. அங்கே பார்த்தா 2 அம்மாவும் பிள்ளையும் போல இருக்குது, டாமி. அது ஹாயாக விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க ஜாலியாக. அது அப்புறமேட்டுக்கு என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா 2 ஒட்டுக்கா போகணுன்னு பார்த்தா ஒன்று இந்த பக்கம் போகுது, ஒன்று கிழக்கால போகுது, ஒன்று மேற்கால போகிற மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுங்க. அப்புறம் நம்மளும் ஓட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா பேனட்லாம் எம்புட்டு புழுதின்னு 2 வெயிலு ஒரு 45 நிமிஷத்துக்கே பாருங்கள் எம்புட்டு புழுதி பேனட்டில். வண்டி சிவப்பு பூதம் மாதிரி ஆயிடுச்சு. ப்ளூ பூதம் மாதிரி இருந்தது, சிவப்பு பூதம் மாதிரி ஆகி போச்சு நியூயாலாந்து. நம்மளும் அப்புறம் தீவனப்புல்ல விட்டு ஏற்றிட்டு பொறுமையாக போயிட்டு இருந்தோங்க. பார் போட்ட தீவனப்புல்லும் நம்மளால் வேகமாக ஓட்ட முடியல, அதில் டக்குன்னு வெளியே வர முடியல. சரி வண்டியெல்லாம் ஒரே சிவப்பு பூதம் மாதிரி இருக்குதுன்னு வண்டி ஒரு அழுத்துனுங்க, புழுதி காற்றுல பறந்துட்டு போயிடணுன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ புழுதி முன்னாடி பேனட்டில் இருந்துச்சு, போயிடுச்சு. சைடு பேனட் தான் இன்னும் நல்லாவே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. வண்டியை போயிட்டு கழுவி விடணுங்க, ஒரே டஸ்ட்டாக இருக்குது வண்டிலாம்.